ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. துவாரகா லீலை. ஸ்ரீ கிருஷ்ண கிருஹஸ்த தர்ம வர்ணனை. ஸ்ரீ சுகர் கூறியது: ஒரு சமயம் தமது படுக்கையில் சுகமாக வீற்றிருந்த ஜகத்குருவான தன் கணவனை ருக்மிணி தேவி தோழிமார்களுடன் விசிறியால் விசிறி உபசரித்தாள். ஸ்ரீ பகவான் கூறியது: அரசகுமாரியே, லோக பாலர்களுக்கு ஒப்பான செல்வம் படைத்தவர்களும் மகானுபாவர்களும் ஸ்ரீமான்களும் அழகு, உதார குணம், பலம் இவற்றால் சிறந்தவர்களுமான அரசர்களால் நீ விரும்பப்பட்டாயல்லவா? உன் பிதாவாலும் தமையனாலும் வாக்கு தானம் செய்யப்பட்ட நீ உன்னை விரும்பி தேடி வந்த சிசுபாலன் முதலியவர்களை விட்டு அரசர்களிடமிருந்து பயந்து சமுத்திரத்தின் நடுவில் புகலிடம் தேடிக்கொண்டவர்களும் பலவான்களின் பகையை தேடிக்கொண்டவர்களும் வெகுவாய் அரச பதவியை துறந்தவர்களுமாகிய எங்களை அழகிய புருவம் படைத்த ருக்மிணி நீ எதற்காக கணவனாக வரித்தாய்? அழகிய புருவம் உள்ளவளே, தெளிவான நடவடிக்கை இல்லாதவர்களும் உலகையொட்டி வாழாதவர்களுமான புருஷர்களை பதியாய் அடைந்த ஸ்திரீகள் வெகுவாய் கஷ்டப்படுவார்கள். அழகிய இடை படைத்தவளே, நாங்கள் ஏழைகள், ஏழைகளையே விரும்புகிறவர்கள். ஆகையால் பெரும்பாலும் செல்வம் படைத்தவர்கள் என்னை அணுகுவதில்லை என்பது தெரிந்த விஷயம். திரவியமும் குலமும் ஐஸ்வர்யமும் அழகும் எவர்களுக்கு சமமாயிருக்கின்றனவோ அவர்களுக்கே விவாகமும் நட்பும் பொருத்தம். ஏற்ற தாழ்வுள்ளவர்களுக்குள் ஒருபோதும் பொருத்தம் ஆகாது. வைதர்பி, நாங்கள் குணமற்றவர்கள், பிச்சைக்காரர்களால் வீணாக கொண்டாடப்பட்டவர்கள். இதையறியாத உன்னால் தீர்காலோசனை இல்லாமல் வரிக்கப்பட்டோம். ஆகையால் எவனால் நீ இகத்திலும் பரத்திலும் உண்மையான அபீஷ்டங்களை அடைவாயோ அப்படிப்பட்டவனும் உனக்கு ஒத்தவனுமான ஒரு க்ஷத்ரிய சிரேஷ்டனை இனியும் நாடி அடையலாம். அழகிய துடைகளை உடையவளே, சிசுபாலன், சால்வன், ஜராசந்தன், தந்தவக்திரன் முதலிய அரசர்கள் என்னை பகைக்கிறார்கள். உன் அண்ணனாகிய ருக்மியும் அப்படியே. மங்கள வடிவினலே, துஷ்டர்களின் பராக்கிரமத்தை அடக்கும் நான் வீரியத்தாலும் மதத்தாலும் குருடர்களாய் கர்வித்திருந்த அவர்களுடைய கொழுப்பை அடக்குவதற்காக உன்னை கொண்டு வந்தேன். நாங்கள் உதாசீனர்கள், நிச்சயமாக மனைவி, மக்கள், பொருள் இவைகளில் ஆசையில்லாதவர்கள், வீடுகளில் வைத்த விளக்கை போல் சாட்சியாக செயலற்று இருப்பவர்கள், ஆத்மானந்த பிராப்தியால் பூர்ணர்களாய் இருக்கின்றோம். ஸ்ரீ சுகர் கூறியது: தன்னை விட்டு பகவான் பிரியாதிருப்பதால் தன்னை சாமர்த்தியசாலி என்று எண்ணியிருந்த அவளுடைய கர்வத்தை போக்க எண்ணிய பகவான் இவ்வாறு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தார். முவ்வுலக நாயகனும் தன் பிரிய நாயகனுமான பகவான் என்றும் கேட்டறியாத கடுமையான வார்த்தைகளை கூற கேட்டு பயத்தால் உள்ளத்தில் நடுநடுங்கி அழுது கொண்டு ருக்மிணி அளவிலா கவலையடைந்தாள். வருத்தத்தாலும் பயத்தாலும் அனுதாபத்தாலும் மனம் தளர்ந்த அவளுடைய கையிலிருந்து வளையல் நழுவிற்று. விசிறி கீழே விழுந்தது. புத்தி மயங்கிய அவளுடைய உடலும் திடீரென்று சுழன்று காற்றினால் வீழ்த்தப்பட்ட வாழையைப் போல் தலைவிரி கோலமாய் சாய்ந்தது. பகவான் 4 கைகள் தோன்ற விரைவில் கட்டிலிலிருந்து இறங்கி அவளை எடுத்து தலைமயிரை முடிந்து அவள் முகத்தை கைகளால் தடவி கொடுத்தார். சமாதானம் செய்ய அறிந்தவரும் நல்லோர்களின் புகலிடமுமான பகவான் மிகுந்த பரிகாசத்தால் மனம் கலங்கியவளும் அங்கனம் பரிகாசம் செய்ய தகாதவளும் கிருபைக்கு உரியவளுமான அவளை சமாதானம் செய்தார். ஸ்ரீ பகவான் கூறியது: வைதர்பி, என்னை பற்றி தவறாக எண்ணாதே. நீ என்னையே அடைக்கலம் புகுந்தவள் என்பதை அறிவேன். பெண்ணே, உன்னுடைய வார்த்தையை கேட்க விரும்பி பரிகாசமாக இது பேசப்பட்டது. பயம் கொண்ட அழகியே, கிரகஸ்தாசிரமத்தில் கிரகஸ்தர்களுக்கு பிரியமான மனைவியிடம் கேலி பேசி பொழுது போக்குவதாகிய இதுதான் சிறந்த லாபம். ருக்மிணி கூறியது: ஈஷா, உமது திருவடி தாமரையிலுள்ள தேனை நாடும் வண்டுகள் போன்ற முனிவர்களின் போக்கும் செயலும் உலகுடன் ஒட்டாதன போலவும் மனிதர்களால் ஊகிக்க முடியாதனவாகவும் இருப்பதால் சர்வேஸ்வரனாகிய உம்முடைய போக்கை பற்றி கேட்க வேண்டுமா? எல்லோருடைய பூஜைக்கும் உரிய பிரம்மாதி தேவர்களும் எவருக்கு பூஜை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட தாங்கள் ஒன்றும் இல்லாதவர்தான். ஏனென்றால் எவரை தவிர ஒன்றுமில்லையோ அவர் ஒன்றும் இல்லாதவரே. தங்களுடைய உயிரை போஷிப்பதையே வாழ்க்கை பயனாய் கொண்டவர்களும்
செல்வச் செருக்கால் கண்ணிழந்தவர்களுமாகிய மக்கள் கால ரூபியாகிய உங்களை தெரிந்து கொள்வதில்லை. மதுசூதனா, நான் உங்கள் வார்த்தையை வெறும் கேலி பேச்சென்று எண்ணவில்லை. ஏனென்றால் சில சமயங்களில் கன்னிப்பெண்ணுக்கு அம்பைக்கு ஏற்பட்டாற்போல் யாரோ ஒரு புருஷனிடம் ஆசை ஏற்படலாம். விவாகமானவளாய் இருந்தாலும் புதிதாக ஆசை ஏற்படுகிறது. விவேகியான புருஷன் அசத்தான ஸ்திரீயை ஆதரிக்க மாட்டான். அப்படிப்பட்டவளை ஆதரிப்பவன் இகபர சுகம் இரண்டினின்றும் நழுவுவான். ஸ்ரீ பகவான் கூறியது. நல்ல பெண்ணே, அரசகுமாரி, இந்த மாதிரி பேச்சை கேட்க ஆசைப்பட்டதினால்தான் என்னால் நீ பரிகசிக்கப்பட்டாய். என்னால் சொல்லப்பட்டதை நீ பொருளை மாற்றிச் சொன்னதும் எல்லாம் உண்மையே. ஸ்ரீ சுகர் கூறியது. ஜெகதீஸ்வரனான கிருஷ்ண பகவான் ஆத்மா ராமனாயிருந்தும் இவ்விதமான கேலி பேச்சுக்களால் மனித போக்கை நடித்து காட்டி லக்ஷ்மி தேவியுடன் கழித்தார். உலகிற்கெல்லாம் குருவும் இறைவனுமான கிருஷ்ணன் அவ்வாறே மற்ற மனைவிகளுடைய வீடுகளிலும் கிரகஸ்தனை போல் இல்லறத்திற்குரிய தர்மங்களை பின்பற்றி நின்றார். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ருக்மிணி சம்வாதம் என பெயர் பெற்ற 60வது அத்தியாயம் முற்றிற்று.